இதெல்லாம் அதாவது முதலில் அவங்க எப்படி மன்மோகன் சிங் எந்த அளவுக்கு பதிலா அழைத்துக் கொண்டிருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று மனதிற்கு வேதனையாக இருக்கிறது, ஒரு சபாநாயகர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் தெரியாம சொல்ல மாட்டார். அவர் நம்ம அண்ணன் அப்பாவு மாதிரி கிடையாது. அவர் பிர்லா அவர்கள் இதை விட நல்லா அறிந்து ஆய்ந்துதான் சொல்லக்கூடியவர். அப்பாவு தான் முதலமை இவரு நம்ம ஆளுநர் வரும்போதே மைக்கெல்லாம் ஆஃப் பண்ற அப்பாவு கிடையாது அவரு. அப்படிப்பட்ட ஒரு இது ஸ்பீக்கரை வைத்துக்கிட்டு சபாநாயகரை வைத்துக்கொண்டு நீங்க ஓம் பிர்லாவை பத்தி பேசுறீங்க. அதுவே தப்பு. அது மட்டும் இல்ல, அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எதற்குமே பயந்தவர் கிடையாது, பாகிஸ்தானுக்கே பயந்தவர் கிடையாது. இன்னைக்கு ட்ரம்ப் பத்தி சொல்றாங்க. உலகம் முழுவதும் உள்ள வரிகளில் சைனாக்கு 36% இருக்கு. எல்லாற்றையும் விட இந்தியா குறைந்திருக்கு. இன்னைக்கு திருப்பூர்ல இங்க எப்படி இந்த கடலை மிட்டாய் சகோதரர்களா பாக்குறோமோ, அது மாதிரி திருப்பூர்ல உள்ள பனியன் தொழிற்சாலைகள், ஆயத்த ஆடைகள் செய்பவர்கள்லாம் நமக்கு நேரடி போட்டி எங்கிருந்து வருது? வங்கதேசம், அதே மாதிரி சைனா போன்றவங்களுக்கு எல்லாம் அதிகமா கொடுத்திருக்கிறதுனால நம்மகிட்ட இருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆக இங்க உள்ள ஆட்சியாளர்கள் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, குறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாரும், ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா நமக்கு போட்டி நாடுகளை விட நமக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது. இதெல்லாம் தான் ராஜதந்திரங்க. உங்களாம் தந்திரம் தான் தெரியும், ராஜதந்திரம் ஓடிக்குதான் தெரியும். அதனால சும்மா இதை பற்றி பேசிக்கொண்ட 125 நாள்னா உடனே ஆரம்பிங்க, மக்கள் பலன் பெறட்டும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு ஆரம்பிங்க. விஸ்வகர்மா திட்டம் இந்த மாதிரி கைத்தொழிலாளர்களுக்காகத்தான், அதை வேண்டான்னு சொல்றது. ஆக எல்லோரும் இணைந்து இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம். அதற்கான ஆரம்ப நிகழ்ச்சி.